ஹலோ மாணவர்கள் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அட் என்ற ப்ரப்போசிஷனை நாங்கள் எங்கே எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற சம்பந்தமாக பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்கள் நாங்கள் முதல்ல அட்ன்றது என்னென்று பார்ப்போம். அட்ன்றது ஒரு ப்ரப்போசிஷன். இதை நாங்கள் டைமுக்கு முன்னுக்கோ அல்லது பிளேசஸுக்கு முன்னுக்கோ அல்லது நாங்கள் செய்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டைரக்ஷன் என்பவற்றுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த ப்ரப்போசிஷனை பயன்படுத்தலாம். அதாவது பாருங்கள், இதில் வாசிக்கிறேன். At is a preposition. We use at to refer to time or place. We also use it to refer to activities and directions. ஓகே மாணவர்கள், நாங்கள் இதில் முதலாவது அட்ன்றது டைமுக்கு முன்னுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். We use at to talk about points in time, ages and some periods of time. நாங்கள் எங்கெங்கே பயன்படுத்தலாம்? கால அளவுக்கு முன்னுக்கு அல்லது வயதுக்கு முன்னுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அளவுடைய டைமுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம்? at என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் பாருங்கள். ஐ கோட் அப் அட் 6 AM. இந்த இடத்துல 6 AMன்ற டைம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்திருக்கோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த உதாரணம் பாருங்கள். மெனி சில்ட்ரன் லீவ் ஸ்கூல் அட் 16. 16ன்றது இந்த இடத்துல வயதை குறிக்குது. அப்போ 16 வயசில் ஸ்கூலை விட்டு நிற்கணும், இடைவிலகணும். அதாவது ஓயில் முடிய பள்ளிக்கூடம் போகணும், பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஏழுக்கு போயிடணும். அந்த வகையில் என்ன செய்யணும்? 16 வயசில் அவன் கல்வி முடியுதுன்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது பாருங்க மாணவர்கள், we can use at to refer to some periods of time. some periods of time என்றால் நீங்கள் யோசிப்பீங்க என்ன இருக்கும்? நான் சொல்லுவோம் காலம், மதியம், இரவுன்னு சொல்லுவோம் தானே. அந்த கால இடைவெளிகளுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. அதாவது நாங்கள் இந்த மார்னிங்னு சொல்லுவோம், பட் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நைட்டை இரவுன்றதுக்கு அட்ன்றதை பயன்படுத்துவோம். அட் நைட், அட் தட் டைம், அட் த வீக்கெண்ட் என்ற வகையில் அட் நைட், அட் தட் டைம், அட் த வீக் எண்டு, இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொண்ட டைம் தானே. அப்போ அதற்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்துகிறோம். அடுத்தது மாணவர்கள், அட் ஆஸ் அ ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இடங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் எப்படி அட் என்ற ப்ரப்போசிஷனை எங்கே பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். அதில் பாருங்கள், அட் என்ற ப்ரப்போசிஷனுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை நாங்கள் சொல்லலாம். அதுக்கு உதாரணம் பாருங்கள். சுயா இஸ் சிட்டிங் அட் ஹர் டெஸ்க். ஹர் டெஸ்க்ன்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனாக இருக்குது. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தியிருக்கோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த உதாரணம் பாருங்கள். தேர் ஆர் 2 customers at the reception. ரிசப்ஷன்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தியிருக்கோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த உதாரணம் பாருங்கள். தே டேர்ன்ட் ரைட் அட் த டிராஃபிக் லைட். டிராஃபிக் லைட்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தியிருக்கோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கிறோம். மாணவர்கள், அட் என்ற ப்ரப்போசிஷனை நாங்கள் ஒரு கம்பெனியில் பேரை சொல்கிறதுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் பாருங்கள். ஐ வாண்ட் டு ஒர்க் அட் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். இதில் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸில் ஒரு கம்பெனி. அதுக்கு முன்னுக்கு அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது ஹி ஒர்க்ஸ் அட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு நிறுவனமாக இருக்குது, ஒரு கம்பெனி. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தியிருக்கோம்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது மாணவர்கள், இந்த அட் என்ற ப்ரப்போசிஷனை நாங்கள் எக்ஸாக்ட் அட்ரஸுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம். அதாவது உதாரணம் பாருங்கள். சுயன் லிவ்ஸ் அட் நம்பர் 5 மெயின் ஸ்ட்ரீட், கிளிநொச்சி. இதில் நம்பரை சொல்லியிருக்கக்கூடிய 5 என்ற நம்பரை நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அட் என்ற ப்ரப்போசிஷனை சொல்லலாம். இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு எக்ஸாக்ட் அட்ரஸ் தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் 1 என்ற ப்ரப்போசிஷனை தான் பயன்படுத்துவோம். அதுக்கு உதாரணம் பாருங்கள். சுயன் லிவ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட், கிளிநொச்சி. அப்போ சுயன் லிவ்ஸ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட், கிளிநொச்சி. எங்கே வசிக்கிறார்? சுயன் மெயின் ஸ்ட்ரீட், கிளிநொச்சியில் வசிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு அவர்கிட்ட வீட்டு அட்ரஸ் நம்பர் தெரியும்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை பயன்படுத்தணும்? அட் என்ற ப்ரப்போசிஷனை பயன்படுத்த வேணும். அடுத்தது மாணவர்கள், அட் என்ற ப்ரப்போசிஷனை
குரூப் ஆக்டிவிட்டிக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம். நாங்களோ இல்லாட்டி எங்களுக்கு நண்பர்களோ இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சவர்களோ வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி செஞ்சோன்றதுக்கு அவள் எங்கே இருக்கணும் என்ன மாதிரி எங்கே இருக்கணும்ன்ற சொல்கிறது நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி சொல்லலாம், அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தி சொல்லலாம். இதுக்கு உதாரணம் பாருங்கள், சிந்து இஸ் அட் த பார்ட்டி, எங்கே இருக்கிறா, பார்ட்டியில் இருக்கிறா நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், கவி அண்ட் கஜி ஆர் அட் த சினிமா, அப்போ இது வந்து சினிமான்ற ஒரு நிகழ்ச்சியில் சினிமா பார்க்க போயிருக்கணும் என்ற வகை. அப்போ நாங்கள் அதுக்கு என்ன பயன்படுத்த அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தி சொல்லியிருக்கலாம். அடுத்தது மாணவர்கள், நாங்கள் டிஸ்கிரைபிங் ஸ்பீட்ஸ், நாங்கள் வாகனம் ஓட்டுறது வேகத்தையோ இல்லை ஓடுற வேகங்களுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம், அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள், ஐ எம் டிரைவிங் அட் 30 km/h. இந்த 30 km/hன்றது ஸ்பீடை சொல்லுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னத்தை பயன்படுத்தியிருக்கோம், அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது மாணவர்கள், டிஸ்கிரைப் அண்ட் டைரக்ஷன். டிஸ்கிரைப் அண்ட் டைரக்ஷன்ன்றது கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து என்னத்தை பயன்படுத்தலாம், இந்த அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தலாம். அதுக்கு உதாரணம் பாருங்கள், கவி ஸ்மைலிங் அட் கஜி. இதில் வந்து ஸ்மைலிங்ன்றது ஒரு பெர்செப்ஷனாக இருக்குது. அதுக்கு பிறகும் யாரை பார்த்து சிரித்தவன்றதுக்கு முன்னுக்கும் வந்து நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம், அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்கள், மிதுன் ஷவுட்டிங் அட் த கஸ்டமர். யாரை பார்த்து கத்தினவர், கஸ்டமர். அப்போ கஸ்டமருக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனையும் ஷவுட்டிங் அண்ட் அந்த வேர்புக்கு பிறகு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம், இந்த பெர்செப்ஷனுக்கு பிறகு அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனையும் பயன்படுத்துகிறோம். அடுத்தது மாணவர்கள், இந்த குட் அட் பேட் அட் என்ற ப்ரேசஸில் நாங்கள் வந்து அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்தலாம். இந்த குட் அட்ன்றதை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், எங்களாலேயோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸாலேயோ யாராலேயும் நன்றாகவே செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கு நாங்கள் இந்த குட் அட்டை பயன்படுத்துவோம். பேட் அட்ன்றது எங்களால் நன்றாக செய்ய முடியாத விஷயங்களை சொல்கிறதுக்கு பேட் அட்ன்ற பயன்படுத்துவோம். அந்த வகையில் நாங்கள் இந்த அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை இந்த குட்டோட சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பேட்டோட இந்த அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னு சொன்னால், ஹி குட் அட் டீச்சிங், அவர் நன்றாக கற்பிப்பார் என்றதை சொல்கிறதுக்கும். அடுத்தது ஹி குட் அட் டிரைவிங் கார், அவர் நல்லா கார் டிரைவ் பண்ணுறது சொல்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பேட் அட்ன்றதுக்கு சுஜன் பேட் அட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், அவருக்கு ஆங்கிலம் கதைக்கிறது கொஞ்சம் குறைவுன்ற மாதிரி சொல்லுவோம், திறமை கொஞ்சம் குறைவாக இருக்குன்றது. அதுக்கு நாங்கள் வந்து பேட்ன்றதையும் நன்றாக செய்யக்கூடியதும் குட்ன்றதையும். அடுத்தது மாணவர்கள், நாங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ரேசஸில் வந்து அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்துவோம். இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரேசஸ் பார்த்திங்கன்னு சொன்னால், அட் ஆல், நாட் அட் ஆல், அட் எனி ரேட், at first, at least, at the end, at the last minute, at sea என்ற வகையில் வந்து இந்த ப்ரேசஸுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம், முன்னுக்கும் அல்லது பின்னுக்கும் வந்து அட்டெண்ட் ப்ராப்பர்ஸனை பயன்படுத்துகிறோம். இது தொடர்பான வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.